தேர்தல் வருவதாலேயே திமுக பசப்பு வார்த்தைகளை பேசி நீலிக்கண்ணீர் வடிக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் பன்னீர் பாஜகவில் இணைந்து விடுவார் எனவும் அவர் பாஜகவுக்கு மாரடிப்பவராக உள்ளார் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும் எனவும் அது பாஜக இல்லாத கூட்டணியாக அமையும் எனவும் உறுதிபட தெரிவித்தார். ஓபிஎஸ் பொறுத்தவரையில் தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார். தேர்தல் முடிந்த உடனே பிஜேபியில் சேர்ந்துருவார். அதில் வந்து நோ டவுட்டு. அதனால் இப்போது பிஜேபிக்காக, அதாவது கூலிக்கு மாரடைப்பவராக இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்னுடைய அந்த குரல் இருக்குது. அதாவது சுருங்க சொன்னால் இவரோட வாய்ஸ் ஃப்ரம் பிஜேபி. அதனால் வந்து தேர்தல் பிறகு வந்து கண்டிப்பாக இவரை பொறுத்தவரை வந்து பிஜேபியில் ஐக்கியமாகிறது நடக்கும். அதிமுகவினரை பார்த்து திமுகவும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாகவும் யாரும் மனு கொடுக்கக்கூடாது என மிரட்டிய போதும் அதையும் மீறி பல்வேறு அமைப்பினர் கோரிக்கைகளுடன் அதிமுகவினரிடம் மனு அளிக்க வந்தனர் எனவும் அவர் தெரிவித்தார். நான் கேட்குற மொத்தத்தில் இன்றைக்கி திருமதி கனிமொழி அவங்க கட்சி சார்பாக மாவட்டம் தோறும் போகிறாங்க. இன்றைக்கி கூட எங்கள் கோயம்புத்தூரில் ஏதோ வாங்குறாங்க போல இருக்குது. புளியை பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி எங்களை பார்த்து இன்றைக்கி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 4 சோத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் வாங்கினாங்க. இப்போ தான் வந்து ஆடிட்டோரத்தில் வச்சு எல்லாரையும் கருத்து கேட்குறாங்க. அது கூட எங்ககிட்ட வரக்கூடாது, மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உருட்டல் மிரட்டல் வேறு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்காங்க. அது வேறு விஷயம். தேர்தல் வருவதால் மீனவர்களை காப்பாற்றுமாறு திமுக நாடாளுமன்றத்தில் பசப்பு வார்த்தைகளை பேசி நீலிக்கண்ணீர் வடிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் மக்களை பாதிக்கின்ற எந்த சட்டத்தையும் அதிமுக ஏற்காது எனவும் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் முதலில் குரல் கொடுக்கும் இயக்கம் அதிமுக தான் எனவும் அவர் தெரிவித்தார். ஆனால் திரு கருணாநிதி எப்போ வந்தாலும் சரி, திரு ஸ்டாலின் எப்போ வந்தாலும் சரி, இந்த அரசு மேலே வந்து இலங்கைக்கு பயம் கிடையாது. அதனுடைய தாக்கம் தான் தொடர்ந்து தாக்கப்படும். இப்படி கச்சத்தீவை தாரை பார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக இருந்துட்டு இப்போ வந்து குரல் கொடுக்குறாங்க. எங்கள் பார்லிமெண்ட்டில் மீனவர்களை காப்பாற்று எலெக்ஷன் வருதுனால இந்த முதலை வந்து நீலி கண்ணீர் வடிக்கும் இல்லையா, முதலை திமுக என்ற முதலை நீலி கண்ணீர் வடிப்பது போல தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மீனவனும் இன்றைக்கி கண்டிப்பாக கருதுவான்.